மரியாவின் வழியில் இறையாட்சி மலர. மரியன்னை நமக்கு கிடைத்த சொத்து, ஆண்டவரின் அன்பு, முதல் அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லவ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் அவரை அதிகமாக அன்பு செய்தார். அப்போ நம்ம எல்லாரையும் அன்பு செய்யலையா அப்படின்னு கேட்பீங்க. அவருக்கு தனிப்பட்ட விதமாக வரங்களை பரிந்து அன்பு செய்திருக்கிறார். அந்த அன்பின் காரணமாக இறைவனின் தாயாக, திரு அவையின் தாயாக, அன்பு சீடத்தியாக, தலைமை பண்பு உடையவர்களாக, நம்மை எல்லாம் வழிநடத்துபவர்களாக, நம்முடைய ஆன்மீகத்தின் மாதிரிகையாக அந்த அம்மா திகழ்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு ஆண்டவருடைய தனி அன்பும் வரமும் இல்லாமல் இதெல்லாம் நடக்க முடியுமா? இந்த அரங்காய்வத்தை அல்லது ஆய்வு அரங்கை நீங்கள் சிந்தித்து அதை செயல்பட வைத்து இவ்வளவு பேர் அழைத்ததற்காக இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலத்தில் அன்னையை நாம் வணங்கலாமா, அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கலாமா என்ற பலவிதமான சர்ச்சைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. நம்முடைய கத்தோலிக்க சபையில் இருக்கக்கூடியவர்கள் நம்மை விட்டு செல்வதற்கு ஒரு காரணம், அன்னையை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் என்பதுதான். விவிலியத்தில் சொல்லப்படவில்லையே, நீங்கள் அதற்கு அதிகமாக அன்னைக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கிறீர்களே, இவைகளை எல்லாம் தேவையில்லை அப்படி என்று சொல்லி நிறைய பேர், நம்முடைய அண்ணன் தம்பிங்கள் எல்லாம் போயிடுறாங்க. நம்முடைய பெரியப்பா சித்தப்பாக்கெல்லாம் நம்ம பக்கத்துல இல்ல. இப்படி எல்லாம் ஒரு விதமான இக்கட்டான நிலை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அனைவரையும் இணைக்கின்ற ஒரு தாயாக, எல்லா மதத்தினரையும் இணைக்கின்ற, ஒன்று கூட்டி சேர்க்கின்ற ஒரு தாயாக, எல்லா மக்களும் அவரிடம் சேர்ந்து வந்து மன்றாடி இறைவனுடைய வரங்களை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு இடைநிலையாளராக அன்னையை பார்க்கிறோம் என்றால் அது எவ்வளவு பெரிது. இந்த காலத்தில் இந்த நெருக்கடியான ஒரு நிலையில் இந்த சிந்தனையை பற்றி நாம் தியானிப்பது தகுதியும் நீதியுமானது என்று நான் நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, மரியின் வழியில் இறையாட்சி மலர என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பில் நான் 25 பொருட்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நிலையில் அன்னை மரியாளை இறையியல் அல்லது நம்முடைய விவிலியத்தின் வழியாகவும், விவிலிய வார்த்தையின் வழியாகவும், நம்முடைய திருச்சபையின் கோட்பாடுகள் வழியாகவும் இன்றைய நிலையில் நாம் மேற்கொள்ளுகின்ற நெருக்கடிகள் எப்படி அன்னை மரியாளை நமக்கு இன்னொரு விதமாக எடுத்து கூறது என்பதை பற்றியும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே 3 நிலைகளில் இவைகளெல்லாம் கலந்து இந்த கட்டுரையில் அல்லது இந்த தலைப்பில் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இதையும் தொடர்ந்து இரவு நேரத்தில் சிந்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது இறையாட்சி மலர திருக்குடும்பத்தின் தலைவியாக இருந்து, தலைவராக யோசேப்பு இருக்கிறார், தலைவியாக இருந்து திருக்குடும்பம் எவ்வாறு அந்த குடும்பத்தில் மலர்ந்தது என்பது பற்றி நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அதை பற்றி நினைத்து பார்த்திருக்க மாட்டாங்க. அதையும் இறுதியில் ஒரு சில கருத்துக்களாக உங்களோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது நான் சொல்லக்கூடியது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு முத்து. நீங்க முத்து குழித்துறையில் இருந்து என்னை எடுத்து வந்திருக்கிறீர்கள். முத்து விலை உயர்ந்தது, அதனால எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த முத்தை கவர்ந்து கொள்வதற்காக நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த முத்து பெரிய முத்தல்ல, இறைவன் நமக்கு கொடுத்த மிகச் சிறப்பான முத்து அன்னை மரியாள். இந்த அன்னை மரியாளை 500 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கடற்கரையில் உள்ள முத்துக்குழித்துறை மக்கள் வணங்கி வருகிறார்கள். சென்ற ஆண்டு தங்கத்தேர் ஒரு 10 லட்சத்துக்கு மேல அங்கு ஜனங்கள் வந்தாங்க. எந்தெந்த ஊர்ல இருந்து யார் யாரெல்லாம் வந்தாருன்னு சொல்ல முடியாது. நான் அந்த சமயத்துல அவர்களுக்கு மறைவுரை ஆற்றும் பொழுது சொன்னேன், இந்த அன்னை கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் ஓர வஞ்சகம் காட்டவில்லை, எல்லாரையும் சமமாக நடத்துகின்ற ஒரு அன்னை. ஒருவேளை கிறிஸ்தவர்களை விடுத்து இந்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும், முஸ்லிம் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அதிகமாக நன்மைகளை வழங்குகின்ற ஒரு தாயாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிறைய புதுமைகளை செய்து அவர்கள் கேட்டு வேண்டுகின்ற வேண்டுதல்களை எல்லாம் கேட்டு அருள் புரிகின்ற ஒரு தாயாக இருக்கிறார்கள். நான் கொடுத்த இந்த மறையுரையில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இதை மட்டும் செதுக்கி எடுத்து அதை எல்லாருக்கும் காண்பித்தாங்க. அப்போ அது மிக சிறப்பாக இருந்தது. ஏனென்றால் எல்லாருக்கும் தாயாக இருக்கிறார். இவர் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டுமல்ல, யூனிவர்சலிட்டி ஆஃப் மதர்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உலகமே போற்றி போடுகின்ற ஒரு தாய்மையின் பண்பு இவரிடம் இருக்கிறது. இந்த தாயை பற்றி இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன்.
மரியாவை நாசரேத்து நங்கையாக பார்ப்பதை விட அவர் கடவுளின் நோக்கத்திலும் சிந்தனையிலும் எப்படி உருவெடுத்தார் என்று காண்பது சிறந்தது. கடவுளுடைய திருவுளத்தில் அவரை எப்படி செதுக்க வேண்டும், எப்படி வடிவமைக்க வேண்டும், எப்படி நமக்கு ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தார் என்பதை சிந்திக்க வேண்டும். நாசரேத்தூரிலே ஒரு ஏழை கன்னியாக 14, 15, 16 வயதிலே அவர்கள் ஆம் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் மனு குலத்தின் சான்றாக அன்னையோடு சமமாக, அந்த கடவுளோடு சமமாக உட்கார்ந்து உரையாடினார்கள். அந்த உரையாடலிலே என் மக்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அவர்கள் முடிவெடுத்தார்கள். அந்த காலத்துல 50 கோடி மக்களுக்கு முடிவெடுத்து என் மக்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று ஆங்கிலேயர்களோடு உரையாடல் நடத்தியவர் மகாத்மா காந்தி. உலகம் அனைத்திற்கும் சார்பாக இருந்து உரையாடல் நடத்தி நம் அனைவருக்காகவும் ஆம் என்று சொன்னவர் அன்னை மரியாள். அப்படின்றத நம்ம மறக்க கூடாது. அப்ப இறைவனின் திட்டத்திலே உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அவர்களுக்கு தாயாக இருந்து அவர்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை நிறைய பேர் கடவுளின் திருவுளத்தை செய்கிறோம் செய்கிறோம் என்று சொல்லி செய்யாமல் விட்டுவிட்டார்கள். ஆனால் இவர்கள் சொன்னதை செய்தார்கள் இறுதி வரைக்கும். கருவினில் தொடங்கி கல்லறை முடிய இறையுள்ளம் பணிந்தால் கரை கிடமேது. கருவில் இருந்து கல்லறை வரைக்கும் இறை திருவுளத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். அந்த நாசரேத்தூரில் வாழ்ந்த அந்த ஏழை எளிய அந்த அன்னையை பார்ப்பது நல்லது, இன்னொரு விதமாக பார்ப்பது. ஆனால் இறைவனுடைய திருவுளத்தில் அவர்கள் என்னென்ன வேலைகளை எல்லாம் திருவுளத்தை எல்லாம் நிறைவேற்றினார்கள் என்பது பார்ப்பது இன்னொரு சாலச்சிறந்தது. அடுத்தது, இன்று மரியா ஆன்மீக ஆற்றலின் அடையாளமாக உள்ளார். மரியா மனுக்குல ஆன்மீகத்தின் ஆழத்தையும் நிறைவையும் மறைபொருளையும் கண்டுணரலாம். மரியாவில் ஆன்மீகம் ஆண்டவர் சொல்வதற்கு ஆம் என்று சொல்ல வேண்டும். தன் மகன் சிலுவையில் அறையப்படும் பொழுது ஆம் என்று சொல்ல வேண்டும். தன்னுடைய மகனின் இறப்பிற்கு ஆம் என்று சொல்ல வேண்டும். தன்னுடைய குழந்தை இறந்து விட்ட காரணத்தினால் என் குழந்தையை எடுத்துக்கொண்டாயே என்று சொல்லி கோவிலுக்கு போகாமல் இருக்கக்கூடிய நிறைய கத்தோலிக்கர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். சிறிய துன்பத்திற்கு மேலாக அடிபட்டு உதைப்பட்டு எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு கிரிமினலாக குற்றவாளியாக சிலுவையில் இறக்கப்படுகின்ற அந்த அவல நிலையை பார்க்கின்ற ஒரு அன்னையினுடைய அவலம் யாருக்குமே இருக்க முடியாது. என் எதிரிக்கு கூட அது அப்படி இருக்கக்கூடாது அப்படி என்று நினைக்கக்கூடியவன் நான். அப்படிப்பட்ட துன்பத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஆன்மீகம் எப்படி ஆழமானது சிறப்பானது என்பதை நாம் அறிய முடியுமா? அது ஒரு சிறந்த ஆன்மீகம். சிலுவையின் அடியில் நிற்பதே ஒரு பெரிய ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் எப்படிப்பட்டது? எந்த துயரம் வந்தாலும் இறைவனை பற்றுக்கோடாக கொண்டு தன்னுடைய மகனே கதறி அழுகிறார். ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கின்ற அந்த வார்த்தைகளை அந்த இதயத்தில் தாங்கிக் கொண்டு அதற்கும் அவர் சம்மதம் தெரிவிக்கிறார். கிருவினில் தொடங்கி கல்லறை வரைக்கும் சம்மதம் தந்த இந்த தாய் இறையாட்சியை மலர அவர் வித்திடுகிறார். அவர் விடியலாக இருக்கிறார். அடுத்தது, மரியாவின் அமல உற்பவம் மனித உருவாக்கத்தின் புனித மாசுபடாத துவக்கத்தையும் உண்மையுள்ள கடவுளிடமிருந்து அது உருவாகிறது என்பதையும் உறுதிப்படுத்துகிறது என்று கால்ரானர் சொல்லுகிறார். 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த கத்தோலிக்க இறையியலாம் மரியாவின் அமல உற்பவம். அவர்கள் மாசு மரபு இன்றி எந்த ஒரிஜினல் சின் இருக்குது இல்லையா, துவக்க நிலையிலான அந்த பாவம் அவர்களை அண்டவில்லை என்று சொல்லுவது எதை நமக்கு கற்பிக்கிறது? அந்த கோட்பாட்டை சொல்லுகிற பொழுது எதை நாம் உள்வாங்குகிறோம் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். மனித உருவாக்கத்தின் புனிதமான மாசுபடாத துவக்கம் அது எதை குறிக்கிறது என்றால், ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்ட பொழுது ஆண்டவனுடைய திருவுளத்தில் இருந்து அவர்கள் இந்த உலகத்தில் வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை இந்த உலகத்தின் பிரதிநிதிகளாக தலைவர்களாக ஏற்படுத்திய பொழுது எப்படி பிறந்தார்கள்? மாசு மறுவின்றி இருந்தார்கள். தூய்மைக்கு எதிரான எந்த சிந்தனையும் அவர்களிடம் கிடையாது. அவர்கள் இறைவனின் புதல்வர்களாகவும் புதல்வியாகவும் இருந்தார்கள்.
அந்த மாசுபடாத துவக்கத்தை அவ்வளவு விருப்பமும் நமக்கு காட்டுகிறது என்று உணர வரும் பொழுது அது எத்தகைய ஆழமான ஆன்மீகத்தை நமக்கு சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையுள்ள கடவுளிடமிருந்து அது உருவாகிறது என்பதையும் அது உறுதிப்படுத்துகிறது. இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய கால்ரானர் எவ்வளவு சிந்தித்திருக்க வேண்டும். அமல உற்பவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆழ்ந்த கோட்பாட்டை அவர் எப்படி தியானித்து அதற்கு ஒரு விரிவாக்கம் நமக்கு தந்திருக்க வேண்டும் என்பதை இது எடுத்து கூறுகிறது. அடுத்து, கன்னிமரியாவின் தாய்மை மீட்பின் பரம ரகசியத்தின் இதயத்தில் உள்ளது. கன்னிமரியாவின் தாய்மை, இங்கு கன்னிமரியாவின் என்று சொல்லும் பொழுது கன்னியாகவும் இருக்கின்றார், தாய்மையாகவும் இருக்கின்றார். இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பரம ரகசியம். இந்த பரம ரகசியம், மீட்பின் பரம ரகசியத்தின் இதயத்தில் இந்த கன்னியும் தாயுமானவர்கள் அங்கே ஊசலாடுகின்றார்கள், அங்கே நிழலாடுகின்றார்கள். அது எப்படி என்றால், இயேசு மனிதனான மறையுண்மையில் தான் கன்னிமரியாவின் தாய்மை பொருளும் மதிப்பும் வருகிறது. அதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆழமான கருத்து பாத்தீங்க. இயேசு மனிதனான மறையுண்மையில் தான் கன்னி மரியாவின் தாய்மை பொருளும் மதிப்பும் கொள்ளுகிறது. தாய்மையாக இருப்பதன் அர்த்தமே கடவுள் மனிதனாக மாற வேண்டும் என்பதுதான். நாம் எல்லோரும் கடவுளாக மாற வேண்டும், கடவுள் மனிதனாக மாற வேண்டும். அந்த ரெண்டும் இங்கே பொதிந்து இணைந்து வருகின்றன. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆழ்ந்தமான சிந்தனை வேண்டும். அதுதான் இறைவன் எதை நினைத்திருக்கிறார். இந்த பரம ரகசியம் ஒன்று இருக்கிறது இல்லையா, கடவுள் மனிதனான பரம ரகசியம். அந்த ரகசியத்தின் வழியாகத்தான் அன்னை மரியாளின் தாய்மை பொருள் வருகிறது, அர்த்தம் பெறுகிறது, அந்த கன்னிமை மேன்மை அடைகிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது. அடுத்து, ஐந்தாவது, இயேசு மனிதனாவதும் மீட்பை எல்லா மக்களுக்கும் அறிவிப்பதும் மரியாவின் தாய்மையிலும் கன்னித்தன்மையிலும் அடங்கியுள்ளது. என்ன அருமையான ஒரு வாக்கியம் பார்த்தீங்களா? இயேசு மனிதனாவதும், ஒரு கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் வருகின்றார், மீட்பை எல்லா மக்களுக்கும் அள்ளி தருகின்றார். அது ஒரு அற்புதமான கொடை. அதைவிட மேலாக நாம் சிந்திக்க முடியாது. நம் பாவங்களில் இருந்து விடுதலை, சிறுமைத்தனத்தில் இருந்து விடுதலை, தன்னலத்தில் இருந்து விடுதலை, எல்லா மீட்புக்கும் காரணமான அந்த கடவுள் இங்கே வருகிறார் என்றால் அது மரியாவின் தாய்மைக்கும் கன்னிமைக்கும் பொருள் தருகிறது என்பதை மறக்க வேண்டாம். அடுத்து, ஆறாவது, மரியா வாழ்வை ஈன்றெடுத்தார், இயேசுவை ஈன்றெடுத்தார். இந்த வாழ்வு வழியாக மனுக்குலமே கடவுளின் வாழ்வில் மறுபடியும் பிறக்கும். இயேசுவின் வழியாக புதிதாக பிறக்கிறோம். நமக்கு கொடுக்கப்படுகின்ற திருமுழுக்கு, நாம் அபிஷேகம் செய்யப்படுகின்ற, அருள்பொழிவு செய்யப்படுகின்ற ஆவியின் வல்லமை, நற்கருணை நாதர், அனைத்து சாக்ரமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அருள் அடையாளங்கள், அனைத்து அருள் அடையாளங்களுக்கும் மையமே நற்கருணை தான். அந்த நற்கருணையின் வழியாக இயேசு நம்மில் வருகின்ற வாழ்வு மலர்கின்றது. புதிய வாழ்வும் புதிய வடிவமும் நாம் பெறுகின்றோம். நாம் எத்தகையவர்கள் என்பது நமக்கே தெரியாது. புதிய மாற்றம் பெறுகின்றோம். நாம் விலை மதிக்கப்பெறாதவர்கள். உங்களுடைய மதிப்பு உங்களுக்கே தெரியாது என்று பவுலடிகளார் அழகாக சொல்லுவார். நீ திருமுழுக்கு பெற்ற பொழுது, அபிஷேகம் அருள் பொழிவு பெற்ற பொழுது, ஆண்டவருடைய உணவை உட்கொள்ளும் பொழுது நீ பெறுகின்ற அந்த மதிப்பு இந்த உலகத்துல எதுவும் கிடைக்காது. 1000 கோடி நீ பேங்க்ல வச்சிருக்கலாம், நிறைய புகழும் பணமும் தேடலாம், பெரிய பேராசிரியராக இருக்கலாம். ஆண்டவர் உன்னில் வந்துவிட்டார், இந்த ஏழையும் கூட உடைய பெரிய படிப்புக்கு மேலாக இருப்பார்கள். அன்னை மரியாள் அப்படித்தான். எங்கேயும் படிக்கவில்லை, எங்கேயும் போகவில்லை. இன்றைக்கு படித்தவர்கள் எல்லாரும் அவருடைய காலடிகளில் தொட்டு முற்றி வணங்கி ஆராதனை வணக்கம் செலுத்துகிறார்கள். அவரிடமிருந்து அருளுக்கு மேல் அருளை பெற்றுக்கொள்ள அந்த அன்னை இடைநிலையாளராக இருக்கிறார். அடுத்து, மரியாவின் அருள், அவரது செயல்பாடுகள், அவர் தம்மை கடவுளுக்கு அர்ப்பணித்தது, அவரது மீட்பளிக்கும் இரக்கத்தை மனிதனுக்கு அளிப்பதில் உள்ளது. அன்னை மரியாள் அருளை பெற்றதும் அவருடைய செயல்பாடுகளும் அவர் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிப்பதும் அவரோடு வைத்துக் கொள்ளவில்லை. என்னை போல் நீங்களும் இருங்கள், ஜெபம் செய்யுங்கள்,
தவம் செய்யுங்கள், ஆண்டவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள், அதன்படி நடவுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் நமக்கு அறிவுரை தந்து கொண்டு இருக்கிறார்கள். அன்னையினுடைய வாழ்வே நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். அன்னையின் வழியாக அவரை வணங்குதல் நல்லது, மெழுகு திரி ஏற்றி வைத்தல் நல்லது, பூமாலை போடுதல் நல்லது, நகை நட்டுகள் அவர்களுக்கு சாற்றுவது நல்லது. அதையா ஆண்டவர் விரும்புகிறார்? இன்றைய முதல் வாசகம், கோவிலுக்கு சென்றிருப்பீர்கள் அல்லவா? உங்களுடைய அல்லது நீங்கள் கொடுக்கின்ற கொடைகளையும் நீங்கள் காணிக்கையாக கொண்டு வருவதையும் நான் விரும்பவில்லை. நான் எதை விரும்புகிறேன்? ஏழை எளியவர்களுக்கு அன்பு காட்டுங்கள், சகோதரத்துவத்தை பேணுங்கள், நீதி நியாயத்தின்படி நடவுங்கள். அதுவல்லவோ நீங்கள் எனக்கும் மிகப்பெரிய காணிக்கை. இந்த காணிக்கையை நாம் செலுத்தாமல் மற்றவற்றில் ஆடம்பரமாக, மற்றவற்றில் கவனம் செலுத்துபவர்களாக இறந்து விடுகிறோம். மிகப்பெரிய தவறுகளை செய்து விடுகிறோம். இதனால்தானே மற்றவர்கள் நம்மை குறை சொல்லுகிறார்கள். அன்னையிடம் எதிர் செயலை செய்கிறீர்கள், தங்க ஆடை உடுத்துவதற்காகவா செல்லுகிறீர்கள்? மகுடம் சுட்டுவதற்காகவா செல்லுகிறீர்கள்? அப்படி என்று கேள்வி கேட்கும் பொழுது எப்படின்னா பதில் சொல்ல முடியும். அதனால மெழுகு திரி வைப்பது நல்லது, நம்முடைய எனது விசுவாசத்தை காட்டுகிறது. எண்ணெய் ஊற்றுவது நல்லது, ஆனால் அதை விட மேலாக ஆண்டவர் சொல்லுவதுபடி செய்ய வேண்டும். அதை செய்து காட்டினார்கள். எனவே அன்னை மரியாளின் வாழ்வு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, மாதிரிகையாக இருக்கிறது. அவர் பெற்ற அருள், அவருடைய செயல்பாடுகள், கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்து அடிபணிந்து வாழ்ந்தது எல்லாமே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து விண்ணேற்பு என்ற கோட்பாடு இருக்கிறது இல்லையா? விண்ணேற்பும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதும் இறையியல் தன்மையுடையது. இங்கு எல்லாம் புதியனவாக உயர் மதிப்பு பெறுகின்றன, உச்சத்தை அடைகின்றன. உருவகம், புராணங்கள், அடையாளங்கள் இவைகளுக்கெல்லாம் இங்கு இடமில்லை. மனிதனின் இறுதி முடிவு மனிதனுக்கு தெரிந்த ஒன்றல்ல, நமக்கு வரவிருக்கும் இறுதி முடிவை இது எடுத்து காட்டுகிறது. நாம் எப்படிப்பட்ட பேரை அடைவோம் என்பதை விண்ணேற்பும் விண்ணகத்திற்கு எடுத்துப்பட்டு சொல்லப்பட்ட அந்த அன்னையும் நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஒன்று பார்த்தீங்களா? நாம் இறக்கும் பொழுது நம்ம பொதுவாக சொல்வது, மண்ணோடு தானே போவோம், புழுக்கள் நம்மை அரித்து விடுமே, நாம் எல்லாரும் இல்லாமல் போய்விடுவோம். அப்படித்தானே நாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா அதை விட மேலாக இறைவன் நமக்கு அருளுகின்ற அந்த திட்டமானது, நாம் எல்லோரும் இம்மண்ணை சார்ந்தவர்கள் என்றாலும் கடவுளை சார்ந்தவர்கள். நம்முடைய உண்மையான வீடு எங்க? வானகமே. அங்கே இறைவனை முகமுகமாக பார்ப்போம், அவரை ரசித்து இன்புறுவோம். ஆண்டவர் எத்துணை மதுரமாக இருக்கிறார் என்று சுவைத்து பாருங்கள், அவரை நம்பியவன் பேறு பெற்றவன் என்று விவிலியம் கூறுகிறது இல்லையா? 33, 34வது திருப்பாடல்களை நீங்கள் பாருங்கள். அற்புதமான திருப்பாடல். அதை ஒவ்வொரு வரியையும் நீங்கள் சுவைத்து சுவைத்து அதை வாசித்து என்புறலாம். ஆண்டவருடைய அன்பு நிறைந்தது. அதான் ஆண்டவர் எத்துணை மதுரமாக இருக்கிறார். இங்கே சுவைக்கிறோம், உண்மைதான். இது ஆரம்பம். அதனுடைய நிறைவு அந்த விண்ணேற்பில் அடங்கி இருக்கிறது. விண்ணேற்பு அடைந்த அன்னை நம்முடைய உடலும் ஆன்மாவும் அழியா தன்மை பெற்று இறைவனுடைய அருளையும் அன்பையும் காணும் என்பதை அது எடுத்துரைக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். அடுத்து, மனித உடம்பை விவரிக்க ஒரு பெண்ணின் உடம்பு தேவைப்படுகிறது. பெண்ணின் மதிப்பை, பெண்ணின் புரிதலை வெளிப்படையாக ஏற்க வேண்டும். விண்ணகம் எடுத்துக் கொள்ளப்பட்ட மரியா பெண்ணியத்தை புதிய ஒளியில் காட்டுகிறார். அனுபவிக்கும் ஒன்றாக, சிற்றின்பம் அடையும் ஒன்றாக, மனுக்குலத்தை எல்லாம் வீழ்த்தும் ஒன்றாக பார்ப்பது சரியல்ல. அன்னை மரியாளை பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் எப்பொழுது சிறப்படைகிறோம். இந்த கை, கால்கள், உடம்பு எல்லாம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அடிப்பதற்கா? கை அரவணைப்பதற்கு, ஒரு குழந்தைக்கு உணவூட்டுவதற்கு, அந்த குழந்தையின் சிரிப்பிலே மலர்வதற்கு, அந்த குழந்தையை நெஞ்சில் கிடத்தி போற்றுவதற்கு கொடுக்கப்பட்ட கை. பிறரை அடிப்பதற்கும், உதைப்பதற்கும், கள்ள கேசு போடுவதற்கும், அநியாயமாக எழுதுவதற்குமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் பார்க்க வேண்டும். அப்ப அன்னை மரியாள் இன்னொரு விதத்தில் நம் அனைவரையும் இன்னொரு ஆன்மீகத்திற்கு அழைக்கின்றார் என்பதை நாம் மறக்கவே கூடாது. அதனால மரியா பெண்ணியத்தின் ஒளியில் அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் வித்தியாசமாக இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் புனிதத்தின் சோலையாக, புனிதத்தின் உத்தமியாக அவர்கள் இருக்கிறார். 10வது,
மரியாவில் திரு அவையின் இறுதிக்கட்ட வாழ்வை காண்கிறோம். மரியா கடவுளை தாங்கியவர். கடவுள் அவருக்கு புதிய புனிதம் அளிக்கின்றார். அவர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். எத்தகைய நிலையையும் அடைய முடியும் என்பதை அது அவருடைய வாழ்வு எடுத்து காட்டுகிறது. கடவுளின் அருளால் எந்த நிலையையும் அடைய முடியும் என்பதற்கு மரியாளின் வாழ்வு ஒரு சான்று. நாம் எல்லோரும் இறையாட்சியை பற்றி பேசுகிறோம், மற்ற வழிமுறைகளை எல்லாம் பற்றி பேசுகிறோம். இந்த உலகத்திலேயே இறையாட்சியை தன்னுடைய வாழ்விலும் தன்னுடைய உடலிலும் தன்னுடைய செய்கையிலும் நடவடிக்கையிலும் அனுபவித்தவர் அன்னை மரியாள். அன்னை மரியாளை பார்க்கும் தோறும் நாம் எல்லோரும் இன்னொரு நிலையை அடைய முடியும். நாம் கடவுளுக்கு நம்மை அர்ப்பணமாகும் பொழுது அவருடைய சீடராக மாறிவிடுகிறோம். அந்த சீடத்தன்மையில் நாம் எல்லா நிலைகளையும் அடைய முடியும். ஆண்டவர் கொடுக்கின்ற அனைத்து நலன்களையும் நாம் பெற முடியும். அடுத்து 11. திரு அவையின் தாயாக அவர் மனித சார்பில் உள்ளார். அவரை திரு அவையின் துவக்கமாகவும் ஒரு தனி நபராகவும் அல்லது பலரை உள்ளடக்கியராகவும் காணலாம். அவர் அன்பு, அமைதி, மகிழ்வு, மேலும் இறையாட்சியின் அடையாளமாக நமக்கு இருக்கின்றார். திருச்சபையின் துவக்கம். ஆண்டவர் இறந்து உயிர்த்து விண்ணகத்திற்கு சென்று பிறகு அவர் தூய ஆவியை அனுப்புகிறார். தூய ஆவியை அனுப்பும் பொழுது அங்கே அன்னை மரியாள் இருக்கின்றார்கள். அன்னை மரியாள் சிறந்த பங்கு ஏற்படுத்திக்க வேண்டும். அந்த தூய திரு அவையை துவக்குவதற்கு அவர்கள் ஒரு சிறந்த காரணமாக இருந்திருக்க வேண்டும். அவர்கள் அனைவருடைய உடைந்த உள்ளங்களையும் ஒன்று சேர்த்து, தளர்ந்த தெளிவில்லாத நலிந்த உள்ளங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து, விசுவாசத்தில் அவர்களை ஊன்றி கிளற வைத்து, அவர்கள் எல்லோரையும் புதுப்பித்து புதிய குழாமாக, புதிய திருச்சபையாக ஆண்டவருடைய அருளிலே தூய ஆவியாரின் அந்த மிகப்பெரிய அந்த செயலிலே அவர்களும் இருந்து அந்த துவக்க திருச்சபைக்கு அவர்கள் ஊக்கமளிக்கின்றார்கள். அப்போ துவக்க திருச்சபையை ஈண்டெடுத்த ஒரு தாயாகவும் இறைவனுக்கு அன்னையாக மட்டும் இருக்கவில்லை, துவக்க திருச்சபையின் தாயாக இறைவனுடைய திருவுளத்தில் அந்த காலத்திலேயே பரிணமித்தவர் அன்னை மரியாள் என்பதை நாம் மறக்க கூடாது. அவருடைய சிறப்பான செயல்களை எல்லாம் பின் வரும் பொழுது நாம் மறுபடியும் பார்க்கலாம். எனவே துவக்க திருச்சபையின் அந்த தாயாகவும், மூலம் என்று சொல்ல முடியாது, மூலம் கடவுள் தான், அந்த தாயாகவும் இருந்து அதை வழிநடத்தும். மனித சார்பில் எப்பொழுதுமே குற்றமுள்ள மனிதர்களுக்கு, தெளிவில்லாத மனிதர்களுக்கு உரமும் ஊக்கமும் ஆற்றலும் நம்பிக்கையும் கொடுத்து அவர்களை வாழ்வித்தவர் அன்னை மரியாள் என்றால் அது மிகையாகாது. அடுத்து 12. இறையாட்சியின் மதிப்பீடுகள் அனைத்தும் ஆதிக்க அமைப்பை உடைத்திருக்கிறது. இறையாட்சி என்றால் என்ன? அநீதியை உடைத்து தள்ளி நீதியை நிலைநாட்டுவதுதான் இறையாட்சி. இறையாட்சி என்பது உலகை மீட்டெடுக்க வந்த கடவுளின் புரட்சியாளர்களின் மக்களின் ஏக்கம். கிறிஸ்தவனின் கடவுள் வறியோனின் கடவுள். அடிமைத்தனம், அடி, உதை, ஒதுக்கப்பட்டு, ஓரங்கட்டப்பட்டு, நிராகரிக்கப்பட்டு தண்டனை பெற்றவர்தான் இயேசு. இயேசு நிறுவியது புதிய சமூகம். அங்கு கடவுள் அன்பு அரசாள்கிறது. கடவுள் அன்பு அரசாள்கிறது. அதுக்கு அண்டர்லைன் பண்ண வேண்டும். மனித மாண்பு பாதுகாக்கப்படுகிறது. மனித மாண்பே கடவுளின் மாட்சி. The glory of God is a man fully alive. உங்க எல்லாருக்கும் தெரியலையா? அதை யார் சொல்லுகிறார்? இரேனியஸ் சொல்லுகிறார். The glory of God is a man fully alive. அதுதான் இறையாட்சியின் மகிமை. அங்கு கடவுளின் அன்பு அரசாள்கிறது. மனித மாண்பு பாதுகாக்கப்படுகிறது. மனித மாண்பே கடவுளின் மாட்சி. அன்னை மரியா இறையாட்சியின் உறுப்பினர். இறையாட்சிக்கு வழிகாட்டியவர் மட்டுமல்ல, இறையாட்சியின் உறுப்பினராக நம் அனைவருக்கும் அவர் மேல்வரி சட்டமாக இருக்கிறார், எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். கிறிஸ்தவரின் கடவுள். அப்போ இறையாட்சி என்பது நாம் எல்லோரும் மதிப்பு, மாண்பு, மகிழ்ச்சி, அன்பு அதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இறையாட்சியின் இன்னொரு பகுதி துன்புறுதல். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தன் சிலுவையை சுமக்காமல் என் பின்னே நீங்கள் வர முடியாது, துன்புற்றுதான் இன்பத்தை அடைய வேண்டும் என்று நம்முடைய பேதுரு கூறுகிறார். எனவே துன்பம் இஸ் a necessity.
துன்பம் இறையாட்சியின் இன்னொரு பகுதி. நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால், நீதியை நிலைவேற்ற வேண்டும் என்றால், நீ துன்பத்தை அடைந்தாக வேண்டும், போராடியாக வேண்டும். போராட்டத்தில் நீ தோல்வி அடையலாம், நீ போராடிதாயே, அதுவே நீ வெற்றி பெற்று விட்டாய் என்பதற்கு அர்த்தம். போராட்டம் என்பது தோல்வி அல்ல, தோல்வி என்பதும் தோல்வி அல்ல. நீ போராடி கொண்டிருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்கிறதே, அதுவே ஒரு வெற்றிதான். அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். 13, இவ்வாறு அவர் முழுமை அடைந்தார். கடவுள் மனிதனாவதற்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார். அப்பெண் இறைவன் அழைப்புக்கு செவிமடுத்தார். அவரோடு உடன் இருந்தார், பங்கெடுத்தார், இறையாட்சி மலர ஒத்துழைத்தார். மரியா கடவுளை நம்பியவர்களுக்கு ஓர் அடையாளம். அவர் மனுக்குலம் சார்ந்தவர், அன்பின் மறைபொருளை கொண்டாடியவர், எல்லாரையும் விட உயர்ந்து வாழ்வின் சிகரத்தை எட்டி பிடிக்கும் அனைவரின் அடையாளமாக உள்ளார். இன்றைக்கு புனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, எல்லா புனிதர்களும் அன்னை மீது மிகுந்த அன்பு வைத்தவர்கள். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம இன்னாசியாரை நாம புகழுகின்றோம். அவருக்கு மிகவும் துணையாக இருந்தவர் நம்முடைய அன்னை மரியா. பனவென்ஷர் இன்னைக்கெல்லாம் அவரெல்லாம் அன்னை மரியார் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். இந்த காலத்தில் வாழுகின்ற சலேசிய குருக்கள் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை அப்படின்னு போற்றுறாங்க. புனிதர்கள் எல்லாருமே அன்னை மரியாவை அருகில் வைத்திருந்தவர்கள், அவரோடு ஈடுபாடு கொண்டவர்கள். எல்லா புனிதர்களும் அன்னை மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் வைத்திருந்தவர்கள். அன்னை வழியாக இயேசுவிடம் அதிகமான வரங்களை பெற்றவர்கள் என்பதை மறக்க வேண்டாம். கடவுளை நம்பியவர்களுக்கு அவர் ஒரு மாதிரிகை. கடவுளோடு ஒத்துழைத்தார், அவர் ஒரு அடையாளமாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவருடைய ஒத்துழைப்பு மனுக்குலத்திற்கு ஆற்றும் பணியாக இருந்தது. இந்த மக்களின் அவர் ஆழ்ந்த ஆன்மீகமாக இருக்கிறார் என்று சொல்லி அன்னை மரியாளை புகழ்கின்றோமே, இந்த வரியை பாருங்கள். அவருடைய ஒத்துழைப்பு எப்பொழுதும் எந்த நேரத்திலும் இறைவனுடைய திருவுளத்திற்கு நாம் ஒத்துழைப்பு தர வேண்டும். மனித சிந்தனையில் இறைவனுடைய திட்டங்கள் எல்லாம் வித்தியாசமாக தெரியலாம், அது எதிராக செல்வதாக தெரியலாம். கடைசியில் வெல்பவர் கடவுள் தான். அவருடைய திட்டம் தான் இந்த உலகத்தில் எப்பொழுதும் நிறைவேறும். அந்த திட்டத்திற்கு நீங்களும் நானும் ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது, அன்னை மரியாளை போல ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுதுதான் நான் அவருடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். அவருடைய ஒத்துழைப்பு மனுக்குலத்திற்கு ஆற்றும் ஒரு பணியாக இருந்தது. நீங்கள் ஒரே ஒரு ஆள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்கள் வழியாக நிறைய பேர் பயனடைவார்கள். நீங்கள் இங்கிருந்து கொண்டே ஜெபிக்கிறீர்கள். உங்க தம்பி அரேபியாவில் இருக்கலாம், அல்லது அமெரிக்காவில் இருக்கலாம், அல்லது கனடாவில் இருக்கலாம். உங்கள் ஜெபம் அவருக்கு உதவி செய்கிறது. நல்லது செய்யும் பொழுது எல்லாமே அவர்களையும் பாதிக்கிறது. நீங்கள் எல்லோருக்கும் மனுக்குலத்திற்கு ஆற்றும் ஒரு பணி அப்படின்றத மறந்து விடக்கூடாது. மரியா வழியாகத்தான் கடவுள் மனிதனை தேடி வந்தார். கடவுள் இந்த உலகத்துல புதிய ஏற்பாடு சொல்லும் உண்மையான ஒன்று என்னது என்றால், கடவுள் மனிதனை தேடி வந்தார். அவர் யார் வழியாக தேடி வந்தார்? அன்னை மரியா வழியாக. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. அன்னை மரியாக வந்தாருன்னு இந்த பாடலாசிரியருக்கு தெரியவில்லை. அவர் அந்த இயேசுவுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவை எடுத்துக் கூறுகிறார். அதனால ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார் என்றால், அவர் ஒரு அணங்கை தேர்ந்தெடுத்து அந்த அன்னையின் வழியாக மனிதனாக பிறந்து நம்மை போல் வாழ்ந்து துன்பத்தையும் துயரத்தையும் மகிழ்ச்சியையும் அனைத்து சகாயங்களையும் ஏற்று அவர் வாழ்ந்தார். எல்லா மக்களுக்கும் ஒரு மாதிரிகையாக இருந்தார். மரியா வழியாகத்தான் கடவுள் மனிதனை தேடி வந்தார். அதை அண்டர்லைன் பண்ணணும். அன்பு, மன்னிப்பு, உண்மை, பொறுமை, நீதி, நம்பிக்கை, கீழ்ப்படிதல், கடவுள் அன்பு எல்லாம் அவரை மாதிரியாக மாற்றுகிறார். அடுத்தது 14வது, மரியா அமைதியானவர் என்றாலும் ஆற்றலும் வீரமும் தீவிரமும் கொண்டவர் என்பதை மறக்கக்கூடாது. She is not a passive disciple. அவர் துடிப்பானவர், சண்டை போடுபவர். சண்டை போடுவதனாலே எல்லாருக்குமே ஒரு மாதிரியாக இருக்கும். ஆண்டவரையே கேள்வி கேட்டவராகும். ஆண்டவரை மலைப்புக்குள்ளாக்கியவர். நான் கன்னியாயிற்றேன், இது எங்கனும் நடக்கும், மனித இயல்பில் முடியாத ஒன்றை முடியும் என்று நீர் சொல்லுகிறீரே,
என்று கேட்ட பொழுது கடவுள் என்ன சொன்னார்? தூய ஆவி உன் மீது வரும், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, தெளிவு கிடைத்தவுடன் இதோ உமது அடிமை என்று சொன்னார். எனவே அநீதி நடக்கும் பொழுது மௌனமாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு பொறுமை காத்து அதன் பிறகு அதை கேள்வி கேட்க வேண்டும். அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐன்ஸ்டீன் சொல்லுவாரு, இந்த உலகத்துல அநீதி நடக்கிறது அநீதியாளர்களால் மட்டுமல்ல, அநீதியை பார்த்து கொண்டு மௌனமாக இருக்கிறார்களே, கேள்வி கேட்காமல் இருக்கிறார்களே, அவர்களால் தான் இந்த உலகத்தில் அநீதி தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். கடவுள் கூட அன்னை மரியாளுடைய கேள்விக்கு பதில் கொடுக்கிறார். அதனால அன்னை மரியாள் சும்மா மௌனம் காத்தவர் என்று நினைக்க கூடாது. இயேசுவோடு துணை நின்றார், சரணாகின்றார், தன்னை உவந்தளிக்கின்றார், கிறிஸ்துவின் சீடர்களோடு கைகோர்க்கின்றார். இதைத்தான் திரு அவை கூட்டமைப்பு நமக்கு வலியுறுத்துகிறது. அவர்களை அழைத்து உற்சாகமூட்டி தூண்டுதல் தந்து, முன்னால சொன்னேன் இல்லையா, திரு அவைக்கு அவர் தாயாக இருந்தார். எப்படி தாயாக இருந்தார்? சும்மா மௌனமாக இருந்து விட்டா தாயாக இருந்தார்? இங்க பாருங்க, திரு அவை கூட்டமைப்பு வழி அவர்களை அழைத்து உற்சாகமூட்டி தூண்டுதல் தந்து முன் நின்று நடத்தி செல்லுகிறார். எல்லோருக்கும் அவர் மாதிரியாக இருந்தார், தலைவியாக இருந்தார், ஆற்றிலும் தூண்டுதலும் உள்ளவராக இருந்தார். அவர் தனது மகனின் திருத்தூது பணியில் துணை நிற்கின்றார். எனவே அவர் வாளா இருந்து விடவில்லை, சும்மா இருந்து விடவில்லை. இறைவனுடைய சித்தம் என்று அந்த சித்தத்திலே புதிய பொருளை கண்டுபிடிக்கின்றார். இந்த மக்களுக்கு நீதியையும் அன்பையும் அருளையும் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆதங்கம் அவரிடம் இருந்தது. அதனாலதான் ஜெபம் செய்யுங்கள், நீங்கள் எல்லாரும் நன்மை அடைய வேண்டும், அமைதி இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கும் தூங்காது நம்ம எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறது யாரு? அன்னை மரியாள். அவர் தனது மகனின் திருத்தூது பணியில் துணை நிற்கிறார். இயேசுவின் செயல்பாடுகளை தானும் செய்தார். அவரது நம்பிக்கை, வாழ்வு, துணிவு, பற்றுறுதி ஏழைகளுக்கு புதிய உந்துதலாகவும் வாழ்வு முறையாகவும் அமைகிறது. சிலுவையோடு நின்று விடாமல் இன்றும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அன்னையை பற்றிய சிறப்பு செய்திகளை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். அடுத்து 15, மரியா கடவுளின் ஏழை. ஆண்டவரை புகழ்ந்து அவரின் புரட்சியை ஏழைகளின் சார்பாக கூறியவர் அன்னை மரியாள். மாதா புதிய விடியலின் உத்தமி. புதிய சமுதாயம் படைப்பதற்கு அவர் தூண்டுதலாக இருக்கிறார். இந்த புதிய விடியல் மெசியாவின் காலத்தை காட்டுகிறது. மெசியாவின் காலத்துல எசாயா, நீங்க நூலை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 9வது அதிகாரம் 13வது அதிகாரம் அந்த 11 அதிகாரம், இந்த அதிகாரத்தை எடுத்து மெசியா வரும் பொழுது எல்லாருமே கான்ட்ரடிக்டிங் நேச்சர் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து வந்துடுவாங்க. சிங்கமும் ஆடும் சேர்ந்து மேயும், சிங்கம் புல்லு தின்னும், அடி சண்டை உதை எதுவுமே இருக்காது. இதை பெரிய உள்ள கற்பனை கவிஞன் கூட எடுக்க முடியாது. ஒரு ப்ராஃபிட் அதை எழுதுறாருன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்படி எப்படியா இவன் புனை கதை சொன்னானா அல்லது புராணங்களை எடுத்து சொல்லுகிறானா, சும்மா கப்சா விடுறானா அப்படின்னு நினைச்சு பார்ப்பேன். மெசியா வரும் காலத்திலே எல்லாம் அமைதியாக இருக்கும், சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது. அதை கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னால் அடிக்கடி வாசிப்போம். அந்த பகுதி குழந்தைகள் விரியன் பாம்பு அந்த கொகையில கைய விடும், அதோடு விளையாடும். பாத்தீங்களா? அப்ப அந்த மெசியாவின் காலத்தில் நடக்கக்கூடியவர்களை அன்னை மரியாள் அதற்கு துணை நிற்கிறார் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம். அப்போ தலைகள் அந்த கடவுளின் ஏழை மாதிரியாக உள்ளார். அவரது அழைப்பு புதிய விடியலை மலரச் செய்கிறது. இதுதான் புதிய விடியல். ஆனால் அது பழையதை புதுப்பித்தல் அல்ல. புதிய விடியல் என்பது பழையதை புதுப்பித்தல் அல்ல, புதுமையும் மாறாக புதியதும் புதுமையும் இங்கு தோன்றுகிறது. ஒரு தலைகீழ் மாற்றம் ஏற்படுகிறது. ஏழைகளுக்கும் தாழ்ந்தோரும் முதலிடம் பிடிக்கின்றனர், இங்கு சுயநிலம் கொண்டோர் வீழ்த்தப்படுகின்றனர். அதுதான் புதிய இறையாட்சி. புதிய இறையாட்சியில் அரகன்ஸுக்கு இடமே இல்லை, பிரைடுக்கு இடமே இல்லை, தன்னலத்திற்கு இடமே இல்லை. பெரியவன் என்று சொல்லக்கூடிய நான் என்றது எல்லாமே சொல்லக்கூடியதற்கு இடமே இல்லை. தலைகள் மாற்றம் ஏற்படுகிறது. ஏழைகளும் தாழ்ந்தோரும் முதலிடம் பிடிக்கின்றனர். இவ்வாறு மரியாவை மனதில் கொள்ளாமல் புனித நூலுக்கு நீ உண்மையாக இருக்க முடியாது. அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கீங்க. மரியாவை மனதில் கொள்ளாமல் புனித நூலுக்கு நீ உண்மையாக இருக்க முடியாது. மரியா நமக்கு மிகவும் நெருக்கமானவர். அடுத்து 16, மரியாவில் கடவுள் நம்மீது வைத்த அன்பை பார்க்கிறோம்.
அவர் அன்பின் இறைவாக்கினர். மரியாவில் கொடுக்கப்பட்டது மனு குலத்திற்கு கொடுக்கப்பட்டது. அது தனியாகவோ தனி ஒருவருக்கோ கொடுக்கப்படவில்லை, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. மரியாவுக்கு கபிரியேல் தூதுரைத்து என்ன பயன்? அந்த தூதரை எனக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் என்று ஒரு மிகப்பெரிய புனிதர் கூறுகிறார். மரியாருக்கு அளிக்கப்பட்ட அந்த தூதுரை எனக்கும் கொடுக்கப்படுகிறது. நீ ஆண்டவனின் பிள்ளை, ஆண்டவனை சுமக்க வேண்டும். ஒரு வகையில் சொல்ல போனால் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் நற்கருணை நாதரை ஏந்தினார்களா? நற்கருணை நாதரை நாம் உட்கொண்டு ஏந்தி கொண்டிருக்கிறோமே. நாம் எவ்வளவு பேறு பெற்றவர்கள் தெரியுமா? அன்னை மரியாளை போல நாமும் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம். மனிதனாக பிறந்து வாழ்ந்து எல்லா துன்பங்களையும் அனுபவித்து இறந்து உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற லிவிங் காட், அந்த கடவுளை ஏந்தியவர்கள் எப்படிப்பட்ட பேருடையவர்கள்! இவர் ஆல்டர் கிறிஸ்துஸ். சாமிமார்கள் மட்டுமல்ல, நம்ம எல்லாரும் இன்னொரு கிறிஸ்துக்கள். அதென்றால் அப்படி நம்ம பார்க்க வேண்டும். அதனால அந்த தூதுரை நமக்கு எப்பொழுதும் கொடுக்கப்படுகிறது. மரியாவுக்கு மட்டுமல்ல, மரியாவுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு நிலைகள் நமக்கு கொடுக்கப்பட்டவை ஆகும். ஏனெனில் நாம் கிறிஸ்துவின் சீடராக இருக்கிறோம். அமல உற்பவம் கடவுள் நமக்கு காட்டும் பரிவாகும். இவர் எக்காலத்துக்கும் வேண்டியவர், எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக அமைகின்றார். அடுத்தது இன்றைய மரியியல் அவரது நம்பிக்கையின் திருப்பயணம் அல்லது சீடத்துவம் என்று கூறுவார்கள். மரியாளை பற்றி கூறுகின்ற பொழுது அவர் நம்பிக்கையின் ஒரு திருப்பயணம் மேற்கொண்டார். அதான் உங்களுக்கு சொன்ன இல்லையா, கருவிலிருந்து கல்லறை வரைக்கும் இறைவனுடைய திருவிழத்தை பணிந்து அவர் திருப்பயணம் மேற்கொண்டார். எல்லாரையும் தன் கையில் பிடித்துக் கொண்டார். அதான் சினடாலிட்டி. திருச்சபையில இப்பொழுது சின்னடை பார்க்கிறோம் இல்லையா? சினடாலிட்டினா ஒன்று சேர்ந்து கைகோர்த்து செல்லுதல், யாரையும் விட்டு விடாமல், இன்க்ளூசிவ்னஸ். அதை பாட வேண்டும், அதை உயர்த்தி பிடிக்க வேண்டும். நம்பிக்கையின் மாதிரி சீடத்துவமாக இருந்தார். மரியா நம்பிக்கையின் மாதிரி கானாவிலும் கல்வாரியிலும் இயேசுவோடு இருந்தார். சீடர்களோடு அவர் மிகப்பெரிய இடத்தை பிடித்துக் கொண்டார். அவர் பேசாதவராக இல்லை, கேள்விகளால் அச்சுறுத்தினார். அடுத்து 17, மரியா கடவுளது வரவை எதிர்நோக்கி இருந்தவர்களுக்கு, அதை அனுபவித்தவர்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். அவர் வாழ்வின் அன்பின் மறைபொருளை கொண்டுள்ளார். வாழ்வின் சிகரத்தை எட்டி பிடிக்கும் அனைவரின் அடையாளமாகவும் உள்ளார். கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள மீட்பின் சந்திப்பிலே மரியா மக்களின் சார்பாக உள்ளார். கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஏற்படுகின்ற அந்த சந்திப்பிலே தன்னை மட்டும் அவர் சந்திக்கவில்லை, உலக மக்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுகிறார். மக்களின் சார்பாக இருக்கிறார். இதோ உமது அடிமை, உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லக்கூடிய புதிய ஆன்மீகத்தை நமக்கு தந்தவர் அந்த மரியாள். அவர் சொல்வதுபடி செய்யுங்கள், புதிய ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தின் தாயாக இருக்கிறார். அந்த சந்திப்பிலே கடவுளை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் தன்னை மட்டும் பற்றியல்ல, தன்னை சார்ந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அவர் உடன் உழைப்பாளராக இருக்கின்றார். அடுத்து 18, மரியா மாதிரியான சீடர். அவர் கடவுளின் அன்னை என்னும் தெய்வீகமானவர் அல்ல. She was not divine. அவர் கடவுளின் புதல்வி, கடவுளின் அன்பு புதல்வி, நம் தாய். ஆதாமின் புதல்வியானதால் மக்களோடு உறவு உடையவர், திரு அவையின் மிகச்சிறந்த உறுப்பினர். அவரே எழுதப்பட்ட உரைநடை, அதிலிருந்துதான் சீடத்துவத்திற்கு இலக்கணம் எழுத முடியும். இந்த வாசகத்தை வாசித்த உடனே அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தம்பித்து போனேன். She is the text. From this text we can draw a grammar for the discipleship. புரியுதுலையா? சீடத்துவத்திற்கு அவரே எழுதப்பட்ட உரை, அதிலிருந்துதான் சீடத்துவத்திற்கு இலக்கணம் எழுத முடியும். சீடத்துவம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால், சீடத்துவத்திற்கு இலக்கணம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால், அன்னை மரியாவின் வாழ்வை நாம் பார்த்தால் அது நமக்கு கண்டிப்பாக தெரியும். அடுத்து 19, இவர் சொன்ன ஆம் என்ற சொல் ஒரு முறை நடக்கும் நிகழ்வல்ல, இது வரலாற்றின் ஒரு உட்கதை, எபிசோட். வரலாற்றிலே ஆம் என்ற சொல் ஒரு மிக முத்து போன்றது, சொத்து போன்றது, மக்களின் மீட்புக்கு ஏதுவானது என்பதை மறக்க கூடாது. இதில் கடவுளின் சரித்திரம் இறை மக்களின் சரித்திரமாகவும், மக்களின் சரித்திரம் மரியாவின் சரித்திரமாகவும் மாறியுள்ளது. இவ்வாறு கடவுளது மீட்கும் பணியில் ஒரு புதிய சகாப்தம் உருவாகிறது.
மரியா இதில் பங்கு பெறுகிறார். அவர்தான் இந்த இறுதி வாழ்வின் முடிவில் பங்கெடுக்கிறவர். எனவே அவர் திரு அவையின் மாதிரிகையாக இருக்கிறார். புரியுதுங்களா? இந்த இது அடுத்தது 20வது. மரியாவின் கீழ்ப்படிதல் என்பது கடவுளின் திருவுளத்தை ஏற்பது என்பதை விட தன்னிலே தன் வழியாக கடவுளின் திட்டத்தை செயல்படுத்துவது ஆகும். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், ஆழ்ந்து தியானிக்க வேண்டும். கடவுளின் மரியாவின் கீழ்ப்படிதல் என்பது கடவுளின் திருவுளத்தை ஏற்பது என்பதை விட அந்த கீழ்ப்படிதலின் வழியாக கடவுளின் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியமானது. அதை அண்டர்லைன் பண்ணணும். மரியா இறைவனின் பணியாளராய் வரலாற்றில் கடவுளின் செயல்பாடுகளை தன்னில் ஒளிர்விடச் செய்கிறார். கடவுள் ஏழைகளின் சார்பாக உள்ளார். மரியாவும் ஏழைதான். ஏழைகளோடு, பலவீனர்களோடு, தாழ்மையானவர்களோடு தன்னை அடையாளம் காண்கிறார், ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறார். கடவுளை நம்பியவர்கள் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றியதும் உலகில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. மரியா இயேசுவை என்றதால் மட்டும் அன்னை அல்ல, தந்தையின் திருவுளம் ஏற்றதால் அன்னையாகிறார். இதை அகஸ்தீனர் நமக்கு சொல்லுவார். உடம்பில் அவர் கடவுளில் அன்னையாக மாறுவதற்கு முன்னால விசுவாசத்தினால் அவர் அன்னையாக மாறுகிறார் என்று அகஸ்தீனார் அன்னையை பற்றி சொல்லுவார். இதை அவர் சீடர்களுக்கு எடுத்துரைத்தார். மாதிரிகையாகவும் இருக்கின்றார். மனம் திருந்தி நற்செய்தியை நம்புங்கள், ஏனெனில் விண்ணரசு அண்மையில் உள்ளது. கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதன் வழியாக அல்லது இறை வார்த்தையை நிறைவேற்றுவது இறை ஆட்சியை நிறுவுவதாகும். இதுதான் இறைப்பணி எனலாம். புரியுதுலையா? அந்த கடவுளின் திட்டத்தை தன்னுடைய ஆம் என்று சொல்வதன் வழியாக இவர் இந்த செயல்பாட்டுக்கு அவர் விட்டுவிடுகின்றார். அதுதான் மிகவும் முக்கியமானது. அதை நாம் செய்ய வேண்டும். எனவே நாம் நம்புகிறோம் என்று மட்டும் செய்யலாமல் அந்த நம்பிக்கையை நம்முடைய வாழ்வில் காட்ட வேண்டும், செயலில் காட்ட வேண்டும். இல்லை என்றால் அது பாதியில் நின்று விட்டதாக போகும். ஆண்டவர் சொன்னது மாதிரி என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகின்ற ஜபத்தை ஏற்க மாட்டேன், நான் சொல்வதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 21. சீடர்கள் இதை கையில் எடுத்துள்ளனர், மரியா இதில் இடம்பெறவில்லை. அதாவது சீடர்கள் சென்று போதித்ததை போல மரியா சென்று போதிக்கவில்லை என்ற குறைபாடு நிறைய பேரிடம் இருக்கிறது இல்லையா? பவுலடிகளார் எல்லா 3 திருப்பயணங்கள் சென்றார். பேதுரு பல இடங்களுக்கு பாலஸ்தீனா முழுவதற்கும் சென்றார். அதே போல தோமையார் நம்ம நாட்டுக்கு வந்தார், பர்த்தலோமேயு வந்தார். அதே போல யாக்கோபு ஸ்பெயின் நாட்டுக்கு போயிருக்கிறார். பல தூதர்கள் பல இடங்களுக்கு சென்று இறைவனுடைய நற்செய்தியை போதித்திருக்கிறார்கள். அப்படி அன்னை மரியாள் சென்றாரா? அப்படி இல்லை என்றாலும் அவர் இந்த சீடர்களுக்கெல்லாம் மூலமாகவும் அடிக்கல்லாகவும் ஆணித்தரமாகவும் இருக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது. வாசித்து பாருங்க. இந்த சீடர்களை போல மரியா எல்லா இடத்திலும் சென்று போதிக்கவில்லை. இதற்கு காரணங்கள் பல இருக்கலாம், கூறப்படவில்லை. எனினும் மரியா துவக்க திரு அவையின் பணியில் மைய இடம் பிடிக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது. இந்த சீடர்களை போல அவர்கள் போகவில்லை என்ற குறைபாடு இருக்கலாம், ஆனால் அவர்கள் திருப்பணியில் மைய இடம் பிடிக்கிறார்கள். வேண்டுதலின் போது அவர்களோடு இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், இயேசு இறந்தபின் சீடர்கள் எல்லாம் சிதறிவிட்டார்கள். அவர்கள் இனி இருந்து என்ன பயன்? இயேசுதான் இறந்து விட்டாரே, அதன் பிறகு நாம் இருந்து என்ன பயன் என்று சிலர் வலைகளை எடுத்துக்கொண்டு மீன்பிடிக்க சென்று விட்டார்கள். அவர்களை எல்லாம் கூப்பிட்டு, நம்பாம இருக்கிறீங்களே, வாங்கடா, எல்லாமே கடவுள் செய்வார், உயிர்த்த இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற பலத்தை ஊட்டியது யாராக இருக்க முடியும்? அன்னை மரியாவை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? இவர்களை ஒன்று சேர்த்து கூட்டி வைத்தது யாராக இருக்க முடியும்? திரு ஆவியின் வருகைக்கு 11 சீடர்களையும் அழைத்து மற்ற சீடர்களை எல்லாம் ஒன்று கூட்டி அதற்காக ஜெபம் செய்ய உந்துதலாக இருந்தது யாராக இருக்க முடியும்? சீடர்களில் ஒருவர் என்று கூறப்படவில்லை. அன்னை மரியாவுக்கு இருந்த மதிப்பும் மாண்பும் கண்ணியமும் இதற்கு காரணமாக இருந்தது. இந்த காலத்தில் அன்னை மரியாவுடைய அந்த சிறப்பை அந்த சீடர்கள் உணர்ந்து கொண்டார்கள். எனவே அந்த அன்னைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். தளர்ந்து விடவில்லை, நலிந்து விடவில்லை. நலிந்த நேரத்திலும் உரமூட்டி ஆக்கமூட்டி அவர்களை ஒன்று சேர்த்த பெருமை அன்னை மரியாளை சாரும். அதைத்தான் இப்பொழுது நான் வலியுறுத்துகிறேன். அவர்கள் மற்றவர்களைப் போல செல்லவில்லை என்றால் அந்த காலத்தில் பெண்கள் சென்று, ஏன்
மரிய மதலை நம்மளுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தார். அதை கூட பெருசா சொல்லப்படவில்லை, அதிகமாக சொல்லப்படும். பெண்களுக்கு கொடுத்த காட்சியை ஒரு சாட்சியாக கூட எடுத்துக்கொள்ளவில்லை. பேதுருக்கு காட்சி கொடுத்தார், பேதுருக்கு மற்ற சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார் என்பதுதான் வலிமையாக வலியுறுத்தப்பட்டது. இதில் இருப்பினும் ஆதி திருச்சபை வழியில் என்ன நீ கண்டாயே, மரியே நீ எங்களுக்கு உரைப்பாயே என்பதை உயிர்ப்பு ஞாயிறுல கேட்பது மிகவும் அர்த்தம் உள்ளதாகவும் தகுதி உள்ளதாகவும் இருக்கிறது. பேதுருவிடமோ மற்ற சீடர்களிடமோ உயிர்த்த இயேசுவை பற்றி கேட்கவில்லை. சான்று பகரக்கூடிய அந்த மரிய மதலையில தான் கேட்கிறாங்க, மரியே வழியில் நீ என்ன கண்டாய். அப்ப அந்த காலத்துல பெண்களுக்கு அதிகமாக மதிப்பு கொடுக்கப்படவில்லை. பல சபைகளில் எழுந்து நின்று அவர்கள் பேச முடியவில்லை. அவர்கள் ஏதாவது கேஸ்ல மாட்டிக்கிட்டு அங்க சாட்சியம் சொல்ல வந்தால் அந்த சாட்சியம் கூட எடுக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அன்னை மரியாள் இவர்களுக்கு உரமூட்டி வாழ்வழித்து இவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இவர்களை சீடர்களாக மாற்றி இறை தூது பணிக்கு அனுப்பி வைத்தது மிகச் சிறந்தது என்பதை நாம் கண்டிப்பாக. மரியாவுக்கு இருந்த மதிப்பு, கண்ணியம், எடுத்துக்காட்டு, ஈடுபான மையமாக இவர் இருந்திருக்கலாம். எனவே மரியா இறையாட்சி பணிக்கு மையமாகவும் விடியலாகவும் இருக்கலாம். இறையாட்சியின் அடையாளமாக, சாட்சியாக, சான்று பகிர்பவராக இருக்கலாம். தொடக்க திரு அவையை வழிநடத்தி இருக்கலாம். அதற்கு மாதிரிகையாகவும் இருந்திருக்கலாம். அதற்கு உதாரணம் இருக்கிறது. 22 திருத்தூதர் பணி 2:44, 45 எல்லாரும் பொதுவில் இருந்தது. ஒருவரை ஒருவர் நேசித்தனர், அன்போடு பழகினர், யாருக்கும் எந்த தேவையும் ஏற்படவில்லை. அந்த இறையியல் நிலைக்கு, புதிய சமுதாயத்திற்கு, புதிய இறையாட்சிக்கு திருச்சபையை நடத்தி வந்த பெருமை அன்னை மரியாளை சாரும் என்பதை நாம் மறக்க வேண்டாம். இறையாட்சியின் சுதந்திரம், நட்புறவு, நீதியை கடைபிடிப்பது இந்த புதிய இறையாட்சியின் குடும்பத்திற்கு இதயமாகவும் உந்துதலாகவும் இருந்திருக்க வேண்டும். கண்டிப்பாக. அடுத்தது 22. மரியா கடவுளின் வார்த்தையை கேட்டு தியானித்து திருவுளம் கண்டுபிடித்து தன்னை சரணாகதியாக்கி கீழ்ப்படிந்தார். இதுவே சீடர்களுடைய பண்புகள். கிறிஸ்துவின் மலைப்பொழிவு இதற்கு துணை செய்கிறது. மத்தேயு 5:1-12 வரை இயேசு புரட்சிகரமான இயக்கத்தை உருவாக்கினார் என்பதை விட அவர்களுக்கு விழிப்புணர்வு தருகிறார். இந்த விழிப்புணர்வில் மரியா பங்கு பெறுகிறார். இயேசுவின் சிலுவை சாவிலும் உடன் இருக்கிறார். ஒரு வாழ் அவரை ஊடுருவியது எனலாம். இங்கே தாயின் துயருக்கு அளவில்லை, ஈடு இணை இல்லை. அனைத்தையும் திடத்தோடும் கீழ்ப்படிதலோடும் ஏற்கிறார். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். இன்றைய நற்செய்தி கூட தான் சொல்லுகிறது. என்னை விட அதிகமாக அப்பாவியோ அம்மாவியோ இல்லையா அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு ஏற்புடையவன் அல்ல. இயேசுவினுடைய அந்த போதனையும் சிந்தனையும் வேறுபாடானது. இறையாட்சியை நாம் கொள்ளும் பொழுது எல்லாரும் சகோதர சகோதரிகளாக மாறிவிடுகிறார்கள். அதான் இன்னைக்கு காலையில சொன்ன பயாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப், உடம்பினால் வருகின்ற அந்த உறவை விட இறையாட்சியின் உன்னத மாண்பினால் வருகின்ற உறவு மேலானது. அந்த உறவு எல்லாரையும் உள்ளடக்கியது, யாரையும் விட்டு வைக்குவதில்லை. அங்கதான் சகோதரத்துவமும் சமத்துவமும் அங்கே விழிச்சிடுகிறது. அதை நம்ம மறக்க கூடாது. இயேசுவின் புரட்சிகரமான இயக்கம் அதுதான், மலைப்பொழிவு அதுதான். இயேசுவின் சிலுவை சாவிலும் உடன் இருந்தார். ஒரு வாழ் அவரை ஊடுருவியது எனலாம். இங்கே தாயின் துயருக்கு அளவில்லை. அனைத்தையும் திடத்தோடும் கீழ்ப்படிதலோடும் ஏற்கிறார். தம் சிலுவையை சுமக்காமல் அதை பின்பற்ற முடியாது என்பது அதற்கு சான்று. அடுத்து மாதா இயேசுவோடு, கன்னி மரியாள் இயேசுவோடு இருந்தார். நெருக்கமான உறவை வைத்திருந்தார். கூட்டு திரு அவையின் தலையாய பண்புகளான உறவு, கம்யூனியன், பார்ட்டிசிபேஷன், மிஷன், இதை ஆதி திருச்சபையிலேயே பார்க்கலாம். கம்யூனியன், பார்ட்டிசிபேஷன், மிஷன். சினடல் சர்ச் இருக்குது இல்லையா? கூட்டு திரு அவையின் மைய பண்புகள் எது? கம்யூனியன், உறவு வந்தால் பார்ட்டிசிபேஷன் வந்துடும், பங்கெடுப்பு வந்துடும். உறவு இருந்தால் மிஷன் தானாகவே நடக்கும். அதை இங்கே நம்ம பார்க்கலாம். உறவு இன்றியமையாதது. யோவான் 10:30 பார்க்கலாம். யோவான் 14:9-10 பார்க்கலாம். யோவான் 17:20-23 என்னை கண்டவன் தந்தையை கண்டான், என்னை பார்க்கிறவன் தந்தையை பார்க்கிறான். நானும் சொல்லும் சொற்கள் என்னுடையது அல்ல, என் தந்தையினுடையது. நானும் தந்தையும் ஒன்றே. எங்களை இரண்டாக பிரிக்காதீங்க. நாங்கள் மூவொரு கடவுள்.
அந்த மூவரு கடவுளின் மறைபொருளை நீங்கள் இன்னொரு விதமாக பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். திராட்சை கொடி நானே, நீங்கள் கிளைகள். என்னோடு இருந்தால்தான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் மிகுந்த பலனை தர முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த கம்யூனியன் உறவு எல்லாம் இங்கேதான் ஏற்படுகிறது. இதை 23 இதை நாம் நான் டுவலிசம், அத்வைதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அத்வைதா நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது சங்கராச்சாரியார் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு பெரிய சிந்தனை. அத்வைதா, நான் டுவலிசம், இரட்டை அல்ல ஒன்றே, கடவுள் ஒருவர், அவர்தான் எல்லாமே, எல்லாத்திலையும் அவர் பரிணமிக்கிறார். அதன் வழியாக இதை விளக்கலாம். எம் அமலதாஸ் அவர்கள் இதை விளக்குகிறார். கடவுளும் நானும் இரண்டல்ல, ஒன்று. கடவுள் என்னை போல செயல்படுகிறார், நான் செய்வதில்லை, கடவுளும் நானும் செயல்படுகிறோம். இவ்வாறு மரியா இயேசுவோடு உறவு கொண்டார். அவர் செய்வதெல்லாம் இவர் செய்வது, அவர் சொல்வதெல்லாம் இவர் சொல்வது. அதனாலேதான் என்ன சொன்னார்? அவர் சொல்வதுபடி செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் சொல்வதுபடி செய்யுங்கள் என்பது ஒரு புதிய ஆன்மீகத்தின் ஆழத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அது புரியுதா? நான் டுவலிசம், இரட்டை அடையல்ல, இரட்டைப்படை அல்ல, நாம் எல்லாரும் ஒன்று, கடவுளோடு ஒன்றித்து இருக்கிறோம். அதை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அடுத்து 24 இயேசுவுக்கும் மரியாவுக்கும் அழைப்பு பதிலிருப்பு என்ற நிலை இருக்கலாம். அழைக்கப்படுகிறார்கள், பதில் இருக்கிறார்கள். ஆனால் இரட்டை நிலைப்பாடு இல்லை. அவர் முழுமையான சீடராக மாறிவிடுகிறார். இவர் இயேசுவை போல உள்ளார். இதனால் உடலிலும் உள்ளத்திலும் அவர் வேறுபடுகிறார், நம்மை விட வேறுபடுகிறார். அப்படின்னு உடலிலும் உள்ளத்திலும் அவர் விண்ணேற்பை பற்றி சொல்லுகிற பொழுது நாம் நம்மிலிருந்து வேறுபடுகிறார். ஆனால் கிறிஸ்துவோடு இணையும் பொழுது நாம் எல்லோரும் அதில் ஒன்று விட்டு விடுகிறோம். மரியாவிடம் தன்னிலம் இல்லை. செவிமடுப்பு, நம்பிக்கை, தியானம், சரணாகதி, கீழ்ப்படிதல், துன்புறுதல், கடவுளின் வார்த்தைக்கு செவிமடுத்தல், திருவுளம் ஏற்றல் உள்ளன. இறையாட்சி மலர அவர் ஒத்துழைக்கிறார். அடுத்து இறுதியான என் ஆன்மா இறைவனை போற்றும் பாடல் வித்தியாசமாக பார்க்கணும். இதுல நிறைய பேருக்கு அது அநீதிகளை கண்டனம் செய்கிறது, நம்பிக்கை நீதியை பறைசாற்றுகிறது. இறைவாக்கு தன்மை கொண்டது. இறைவாக்கு எதை நமக்கு எடுத்துரைக்கிறது? அநீதிகளை கண்டனம் செய்து நியாயத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அநியாயம். ஆமோஸ் இறைவாக்கு சொல்லுவாங்கல்ல, அநீதி வருகிறது, ஏழைகளை வஞ்சிக்கிறீர்கள், எல்லாருக்கும் துரோகம் பண்றீங்க, எல்லா இளைஞர்களையும் நீங்க ஏமாத்தி படைக்கிறீங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் அதான் இறைவாக்கு. அநீதிகளை நீக்கி அழித்து நியாயத்தை ஏற்படுத்துவதுதான் அந்த உண்மையான செயல்பாடு. அநீதிகளை கண்டனம் செய்து நம்பிக்கையை, நீதியை பறைசாற்ற வேண்டும். நமது பாரம்பரியத்தில் மரியின் தாழ்ச்சி, ஏழ்மை, நன்றி, அதன் பிறகு அவருடைய பெருமையை பற்றி கூறுகிறது. இப்பாடலின் மேன்மைக்கு பங்கம் விளைவிக்கிறது என்று இந்த அறிஞர்கள் கூறுகிறார்கள். மக்னிஃபிகாத் இருக்குது இல்லையா, இறைவனையே, இந்த பாடலை நீங்க கேட்டு அதிர்ந்து போவீங்க. வெனிசுவேலா, பொலிவியா என்ற தென் அமெரிக்க நாடுகளில் பாடக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள். காரணம் என்ன? இந்த பாடலால் தான் புரட்சியே உண்டாகிறது. அது இறைவாக்கு பாடல். தாழ்ந்தவர்களை ஆண்டவர் உயர்த்தி விடுகிறார். அரியணையில் இருப்பவர்களை வெட்டி வீழ்த்தி சாய்க்கிறார். அவர்களுக்கு இடமில்லை. அவருடைய எல்லாத்தையும் பறைத்து விடுகிறது. இந்த பாடலை தேர்ந்தெடுத்து இதை நீங்க பாடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அரசாங்கமே இதை தடை செய்கிறது என்றால் அதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அப்போ என்ன செய்கிறார் என்றால், இதில் தாழ்ச்சி, பேசாம இருக்கிறது, அநீதியை பொறுத்துக் கொள்றது அப்படின்னு சொல்றது இந்த பாடலை இழிவாக பார்க்கிறது. இந்த பாடலில் இருக்கின்ற உத்வேகம், அந்த இறை வாக்கு தன்மையை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். இது பாடலின் மேன்மைக்கு பங்கம் விளைவிக்கிறது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். நமது ஆன்மீகமும் நோக்கமும் தெளிவாகி விட்டன. இது மரியாவை ஒரு இறைவாக்கினராக காட்டுவதை அமுக்கி விடுகிறது அல்லது அழுத்தி விடுகிறது. பெண்களுக்கு இடையூறாக உள்ளது. உண்மை இறைவாக்கு துடிப்புள்ள ஒரு இயக்கம் அப்படின்றத நம்ம மறக்க கூடாது. எனவே நீதிக்காக போராட வேண்டும். இது அழிவு தரும் ஆற்றலை மீட்பளிக்கும் வாழ்வின் நீராக மாற்றுகிறது. இவர்களுக்கு ரசம் இல்லை என்பது மரியாவின் இறைவாக்கு ஈடுபாட்டை காட்டுகிறது. ரசம் விண்ணக விருந்தின் அடையாளம்.
இது கடவுள் ஆட்சியின் கொடையாக மக்களுக்கு தேவைப்படுகிறது. இது இறைவாக்கு வேண்டுகோள். மகனே, அவர்களுக்கு ரசம் இல்லை என்று சொல்லுவது ஒரு இறைவாக்கு வேண்டுகோள். அவர்களுக்கு நீ நல்லபடியாக உதவி செய்ய வேண்டும் என்று அன்னை கேட்டுக் கொள்ளுகிறார்கள். கானாவில் அதுதான் நடக்கிறது. மரியா ஏழைகளின் சார்பாக குக்குரல் இடுகிறார். கடவுள் இதை செய்தாக வேண்டும், அதை அவர் செய்வார், அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று மக்கள் சார்பாக பேசுகிறார். மற்றோரை இச்சவாலை ஏற்க அவர் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். இத்தோடு இந்த மரியாவின் வழியில் இறையாட்சி மலர என்பது நம்முடைய இறையியலின் வழியாக, இந்த விவிலிய சொற்கள் வழியாகவும் நம்முடைய கோட்பாடுகள் வழியாகவும் இன்றைய நிலையில் நாம் மேற்கொள்ளுகின்ற எதிர்கொள்கின்ற வாழ்வின் நிலைகள் வழியாகவும் அன்னை மரியாளை பார்த்து இன்னொரு ஆன்மீகத்திற்கு நாம் நடந்து செல்ல, மரியாளை போல இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அநியாயங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக சவாலாக நாம் அமைய வேண்டும். இந்த சவாலுக்கு நம்மை அழைக்கின்றார் என்பதை மறக்க கூடாது. அந்த அன்னையினுடைய அந்த வாழ்வு இருக்கிறது, அந்த சமூக குடும்ப வாழ்வின் துவக்கமே ஒரு அதிரடியாகவும் ஒரு புரட்சியாகவும் ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டாகவும் இருக்கிறது. யாருக்கும் அப்படி நேரக்கூடாது. அன்னை மரியாள் கருவுற்று இருக்கிறார். சூசையப்பர் சந்தேகப்படுகிறார். அன்னை மரியாள் கருவுற்று இருக்கிறார். எப்படி இவரை ஏற்றுக்கொள்வது? இது சம்பிரதாயத்திற்கும் சமுதாயத்திற்கும் விவிலியத்திற்கும் மோசையின் கட்டளைக்கும் எதிராக இருக்கிறதே. அவர் நீதிமானாக இருந்தார், நல்லவராக இருந்தார். எனவே அந்த சந்தர்ப்பத்துல அவர் என்ன செய்கிறார்? தூக்கம் வராம அவர் தொந்தரவு கொள்கிறார். கடவுளுடைய வாக்கு அவருக்கு வருகிறது. நான் கேட்பேன், ஆண்டவரே, அப்படியே நிறைய கணவனை மனைவியர் சந்தேகப்படுவதும் மனைவியரை கணவர் சந்தேகப்படும் இப்பொழுது நடக்கிறதே. இந்த சமயத்துல நீர் வந்து கனவில் தோன்றி இப்படி ஒரு மெசேஜை சொல்ல முடியாதா? அப்படின்லாம் நான் நினைப்பேன். அப்படி சொல்லிவிட்டா எத்தனை பேருடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும். உத்தமிகளை எல்லாம் உதவாக்கரை என்று நாம் உத்தமர்களை எல்லாம் உதவாக்கரை என்று சொல்லி விடுகின்ற ஒரு சமுதாயம் இருக்கிறது. அப்போ நமக்கு தெளிவு வேண்டும், தெளிவில பொறுமை வேண்டும். நீதி நியாயத்தை அறிகிறது வரைக்கும், உண்மையை அறிகிறது வரைக்கும் அந்த சூசையப்பரை போல இருக்க வேண்டும். அந்த சூசையப்பருடைய அந்த இறையாட்சியை இவர்கள் எப்படி நிறுவினார்கள் தெரியுமா? அந்த குழந்தை இருக்கும் பொழுது அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள், இறை திருவுளம் நிறைவேற்றுகிறார்கள். அவர்களுக்கு சத்திரத்தில் இடம் இல்லை. எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், தொல்லைகள். அங்கே சூசையப்பர் மட்டும் அந்த மாட்டு கொட்டகையில் அவர்களுக்கு இடம் கண்டார். இவரை இரவோடு இரவாக அவரை கொல்ல தேடுகிறார். நைட்டோடு நைட்டாக கிளம்பி விடுகிறாங்க. அங்க எங்க எகிப்துக்கு போறாங்க. எகிப்து இவங்க சொந்த ஊர்ல. இன்றைக்கு அகதிகள் இருக்கிறாங்க, புலம்பெயர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை தருகிறார் இயேசுவும் அன்னை மரியாவும் சூசையப்பரும். திருக்குடும்பத்தில் ஏற்படுகின்ற அந்த தீல்களையும் அவலங்களையும் நீங்கள் பார்த்தீர்களா? அவர்களுக்கு மேலாகவா நமக்கு நடந்து விடுகிறது? குடும்பத்தில் வருகின்ற தொல்லைகளை கண்டு அப்படியே அசந்து விடுகிறோமே. இறையாட்சியின் உண்மைக்கு நாம் சான்று பகர நேர்ந்தால் இந்த துன்பங்களை எல்லாம் ஏற்க முடியுமா? அன்னை மரியாவும் அந்த சூசையப்பரும் இயேசு பாலனும் இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து எல்லா துயரங்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அடிமையாக இருப்பதும் அகதியாக இருப்பதும் எவ்வளவு அவலம் தெரியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மக்களை எல்லாம் நீங்க எங்க கனடா, அமெரிக்கா அங்க போகிற மக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த கஷ்டமா இருக்கும், வேதனையாக இருக்கும். அண்ணனுக்கு உரிமை சீட்டு கிடைத்து விட்டது, பையனை போட்டு தம்பியை போட்டு நைய புடைக்கிறாங்க, கொள்றாங்க. அதை அவன் பார்க்கிறான். 2 பேரும் அகதியா போனாங்க. ஒருதனுக்கு கிடைத்தது, தன்னுடைய தம்பிக்கு கிடைக்கவில்லை. அவனை ஊழல்வாதி என்றும் அகதி என்று பார்க்காமல் அவன் ஏதோ சூனியம் செய்ய வந்திருக்கிறான், நாட்டை காட்டிக் கொடுக்க வந்திருக்கிறான் என்று சொல்லி அடித்து அவனை கொலை பண்ணி விடுறாங்க. அதுக்கு பிறகு என் தம்பி எங்கே இருந்தான் என்று எனக்கே தெரியாது, இதுவரைக்கும் அவன் இருப்பது எனக்கு தெரியவில்லை என்று அழக்கூடிய அகதிகளை, இந்த அவல நிலையை பார்க்கிறோம். அன்னை மரியாள், இந்த திருக்குடும்பம் நமக்கு என்ன சொல்ல முடியும்? இவைகளெல்லாம் கேள்விகளாக வைக்கிறேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை தந்து அன்னை மரியாள்
இறை ஆட்சியின் விடியலாக இருக்கிறார் என்பதை உங்களோடு பேச வைத்த தலைவர் தந்தைக்கும் மற்றும் டீன் தந்தை எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.